அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பத்தியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சார்பு ஆய்வாளர் தேர்வு பத்தி பார்க்கலாம். சார்பு ஆய்வாளர் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அதாவது தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய இந்த தேர்வு பற்றி ஒரு முழு விளக்கம் ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டகரி ஃபயர் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரி. ஓப்பன் கேட்டகரினா யாரு? அதாவது பொது விண்ணப்பதாரர்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? பொது விண்ணப்பதாரர்கள் இவங்க தான் வந்து ஓப்பன் கேட்டகரி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துறை டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாதவங்க இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களை தான் பொது விண்ணப்பதாரர்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல பார்க்கும்போது நமக்கு 2 விதமான ஒரு பகுதி இருக்கு. பகுதி 1 என்ன அப்படின்னா, தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த தேர்வுல நீங்க 40% ஆஃப் மார்க் நீங்க எடுக்கணும். சரியா? இது காமன். என்ன காமன்? இது ஓப்பன் கேட்டகரிக்கும் டிபார்ட்மெண்ட் கேட்டகரிக்கும் சேமா தான் இந்த எக்ஸாம் நடத்துவாங்க. தமிழ் தகுதி தேர்வு. சரியா? இது என்ன ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 100 வேக்கன்ட் இருக்கு அப்படின்னா, இந்த 100 வேக்கன்ட்ல ஓப்பன் கேட்டகரி பொது விண்ணப்பதாரர்களுக்கு 80% 80% அப்படின்னா 80 போஸ்டிங் ஓப்பன் கேட்டகரி பீப்புளுக்கும் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு 20% அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 20 வேக்கண்ட துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு ஒதுக்கப்படும். இதுதான் வந்து கான்செப்ட். ஞாபகம் வச்சுங்க. இது 100 போஸ்டிங் சொல்றேன். இதே ஒரு 1000 போஸ்டிங் இருக்குன்னா 800 போஸ்டிங் ஓப்பனுக்கும் 200 போஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்குவாங்க. இது காமனான ஒரு விஷயம். சரியா? இது பகுதி 1. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஓப்பன் கேட்டகரி மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். இதுவே வந்து அந்த சொன்ன பாத்தீங்களா தமிழ் தகுதி தேர்வு என்பது உங்களுக்கு மதியம் நடக்கும். இது மார்னிங் ஒரு மெயின் எக்ஸாம்ஸ் நடக்கும். சரியா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க. காலையில உங்களுக்கு நடத்தக்கூடிய தேர்வுக்கு என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் நடக்கும். முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதன்மை தேர்வு நடக்கும். அது மதியானத்துல நடக்கக்கூடியதுன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல பார்க்கப்படும் போது இந்த முதன்மை தேர்வானது உங்களுக்கு 70 மதிப்பெண் நடக்கும். 70 மதிப்பெண் எடுக்கணும் நீங்க. ஆனா இந்த 70 மதிப்பெண் என்பதை 140 கொஸ்டினாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆஃப் மார்க். ஓகேவா? ஈச் கொஸ்டின் உங்களுக்கு அரை மதிப்பெண் கொடுப்பாங்க. இந்த தேர்வானது உங்களுக்கு 2.5 மணி நேரம் 2.3 2.5 மணி நேரம் உங்களுக்கு தேர்வு நடக்கும். மினிமம் மார்க் உங்களுக்கு ஒரு மினிமம் மார்க் எவ்வளவு அப்படின்னா 25 மார்க் நீங்க எடுக்கணும். இது பாஸ். ஆனா அதுல வேலை கிடைக்காது உங்களுக்கு. அதிகபட்ச மார்க் எடுக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த முதன்மை தேர்வு வந்து பார்ட் ஏ பார்ட் பியா பிரிப்பாங்க. இந்த பார்ட் ஏல உங்களுக்கு ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். இந்த ஜிஎஸ்ல வந்து உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின்ஸ ஆஃப் மார்க் நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 40 மதிப்பெண் கேட்பாங்க. 40 மதிப்பெண் நீங்க மார்க் எடுக்கணும். அதே போல உளவியல் பாடத்துல 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 60 0.5 சொல்லிட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 30 மதிப்பெண் வரும். மொத்தமா கூட்டணும் அப்படின்னா 70 மதிப்பெண். சரியா? இந்த உளவியல் பாடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 60 வினால முதல் 10 இரண்டாம் 10 செகண்ட் 10 ஓகேவா? முதல் 10 இரண்டாம் 10ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் கேட்பாங்க. ஓகேவா? கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்காக 10 கேள்வி கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 40 கேள்விகள் தான் உங்களுக்கு உளவியல் உளவியலை பத்தி கொஸ்டின்ஸ் வரும். புரிஞ்சுச்சா? அப்போ உங்களுக்கு இதுதான் வந்து ஓப்பன் கேட்டகரிக்கான ஒரு மெத்தடு. ஆனா இந்த வீடியோ பதிவுன்றது முழுக்க முழுக்க டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்க போறோம். இப்போ என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் போறோம். துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான ஒரு எக்ஸாம். இது எந்த துறை அப்படின்னா காவல்துறை. சரியா? 2 துறையில வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஒண்ணு என்னன்னா காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை. ஃபர்ஸ்ட் நம்ம காவல்துறை பத்தி பார்க்க போறோம். இந்த காவல்துறையில மதியம் நடத்தக்கூடிய எக்ஸாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுலயும் வந்து காலை எக்ஸாமுக்கு எப்படின்னு இருக்கும் அப்படின்னா காலையில உங்களுக்கு முதன்மை தேர்வு நடத்துவாங்க. மதியம் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு நடத்துவாங்க. சரியா? இது ஞாபகம் வச்சுங்க. ரைட். அடுத்து இந்த முதன்மை தேர்வு பத்தி நம்ம கிளியரா பார்க்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டியில உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க 6 to 10th உள்ள இருக்கக்கூடிய தமிழ் புக்கை மட்டும் படிச்சா போதும். அதுக்குள்ள இருந்து நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம். ஆனால் முதன்மை தேர்வு என்பது வேற மாதிரி இருக்கும். சரியா? உங்களுக்கு முதன்மை தேர்வுல 85 மதிப்பெண்கள் கேட்பாங்க. 85 மார்க்ஸ் கண்டிப்பா நீ எடுக்கணும்.
அதுல இந்த ஒரு வினாக்கு சரியா, ஒரு வினாவுக்கு 0.5 மார்க் உங்களுக்கு சரியா. அப்ப உங்களுக்கு தேர்வுல 170 வினாக்கள் கேட்பாங்க. 170 வினாக்கள். அந்த 170 இன்ட்டு 0.5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 85 மார்க்ஸ் கிடைக்கும். சரியா, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஒரு ஒரு வினாக்கு உங்களுக்கு 0.5 மார்க் தான். இந்த தேர்வானது உங்களுக்கு 3 மணி நேரம் நடக்கும். இந்த தேர்வுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளவு அப்படின்னா 30 மதிப்பெண். ஆனா இந்த 30 மதிப்பெண் குறைந்தபட்சம் பாஸ் அப்படின்னு சொல்றதுதான். சரியா, இந்த தேர்வுல வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ பார்க்கலாம். பார்ட் ஏ என்ன? பார்ட் ஏ வந்து உங்களுக்கு ஜிஎஸ். ஜிஎஸ்னா என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஹிஸ்டரி இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா, இதுதான். அப்போ சோசியல் சயின்ஸ் நாம் பார்க்கும் வரும்போது ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் சிவிக்ஸ். இந்த சிவிக்ஸா நம்ம என்ன சொல்லுவோம், அரசியல் அமைப்பு அப்படி சொல்லுவோம். சரியா, இந்த சப்ஜெக்ட். சயின்ஸ்ல பார்க்கும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ. கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் அண்ட் ஜிஎஸ் ஜிகேன்னு சொல்லுவாங்க. சரியா, ஜிகே கொஸ்டின்ஸ், ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஜிஎஸ் சொல்லுவோம். இந்த ஜிஎஸ்க்கு உங்களுக்கு 15 மதிப்பெண் எடுக்கணும். கொஸ்டின்ஸ் எவ்வளவு கேட்பாங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ 30 இன்ட்டு 0.5 மார்க் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 15 மதிப்பெண் கிடைக்கும். சரியா, இது பார்ட் ஏல. பார்ட் ஏல உங்களுக்கு 15 ஐ மீன் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் இப்போ பார்ட் பிக்கு போலாம். பார்ட் பின்னு வரலாம். சரியா, பார்ட் பிலயே வந்து 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒரு டைப் என்ன அப்படின்னா உளவியல். சரியா, சைக்காலஜி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னொன்னு டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. உளவியல்ல வந்து ஆல்ரெடி பார்ட் ஏல வந்து ஜிஎஸ் முடிச்சாச்சு. பார்ட் பில 2 வகையா பிரிக்கிறாங்க. பார்ட் பில இது 1ன்னு போட்டுக்கலாம், இது 2ன்னு போட்டுக்கலாம். சரியா, இந்த 1ல உளவியல் சைக்காலஜி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. சைக்காலஜில உங்களுக்கு மொத்தமாக 60 வினாக்கள் கேட்பாங்க. சரியா, 60 வினாவிற்கு உங்களுக்கு 30 மதிப்பெண் கொடுப்பாங்க. 60 வினாவிற்கு 30 மதிப்பெண் கொடுப்பாங்க. அதுல 0.5 மார்க். இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, இது உளவியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 60லயும் பாத்தீங்க அப்படின்னா 10 2ஆம் 10 இந்த 2 10க்கு பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. சரியா, பிளஸ் 40 அடுத்து 40 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு உளவியல் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, இது 60 முடிஞ்சு போச்சு காமன். அடுத்து வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், இதுல உங்களுக்கு 40 மார்க். சரியா, 40 மார்க் கொஸ்டின் வரும். ஆனா கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா, 80 கொஸ்டின்ஸ் 40 மார்க். அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, சப்ஜெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சரியா, 5 வகையான பாடங்கள் இருக்கு. முதல் பாடம் என்ன அப்படின்னா பாரதிய நீதி சட்டம் 2023. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப 2023ல கொண்டு வரப்பட்ட இந்த சட்டமானது தான் ஃபாலோ பண்ணணும். பழைய ஐபிசி, சிஆர்பிசி எல்லாம் பிஎஸ் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அது பழையசு, அது முடிஞ்சு போச்சு கதை. இப்போ நீங்க நியூவா வர இருக்கக்கூடிய அந்த பாடத்தை தான் படிச்சு ஆகணும். சரியா, இதுக்கு என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிய நீதி சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2023. இதே தமிழ் ஆங்கிலத்தை பார்த்தோம் அப்படின்னா தி பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பாரதிய நியாய சங்கீதான்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம சொல்லுவாங்க பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய பேப்பர்ல இது பாருங்களேன், பிஎன்எஸ் 43, பிஎன்எஸ் 123 அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி வந்து ஐபிசி செக்ஷன் சொல்லுவாங்க. முன்னாடி எல்லாம் ஐபிசின்னு சொல்லுவாங்க, இப்போ பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா. சரியா, ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இந்த டாபிக் வந்து எதுக்கு பதிலா வந்திருக்கு அப்படின்னா ஐபிசி 1860 கொண்டு வரப்பட்ட ஐபிசிக்கு பதிலாக தான் இந்த பிஎன்எஸ் வந்திருக்கு. இது ஒரு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பாருங்க, பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023. சரியா, இது ஹிந்தில என்ன வரும் அப்படின்னா
தி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க பாருங்க, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, இது ஹிந்தி. இந்த வார்த்தை என்பது ஹிந்தி. அப்படியே ஆங்கிலத்துல இங்கிலீஷ் மாதிரி ஹிந்தி வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ஷார்ட்லன்னா பிஎன்எஸ்எஸ், பிஎன்எஸ்எஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இது எதற்காக ரீப்ளேசிங் அப்படின்னா சிஆர்பிசி நம்ம படிச்சிருப்போம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல. சிஆர்பிசி 1973 கொண்டு வரப்பட்ட சிஆர்பிசி. ஓகேவா? இது சிஆர்பிசிக்கு பதிலாகத்தான் இந்த பிஎன்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இதுதான் பாரதிய நகரி சுரக்ஷா சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சங்கீதானா சட்டம் சொல்லிட்டு அர்த்தம். இது 2வது சப்ஜெக்ட். 3வது சப்ஜெக்ட் பார்க்கலாம். 3வது என்ன அப்படின்னா பாரதிய சாட்சிய சட்டம் 2023. எல்லாமே 2023ல கொண்டு வந்தாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது 2024ல. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? பாரதிய சாட்சிய சட்டம் ஹிந்தில என்ன அப்படின்னா தி பாரதிய சாக்ஷயா அதிநியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். பாரதிய சாக்ஷயா அதிநியம் இந்த வார்த்தை. இது ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிஎஸ்ஏ, பிஎஸ்ஏ ஷார்ட் ஃபார்ம். ஓகே, இதுக்கு என்ன, இது எதோட ரீப்ளேஸ்மெண்ட்னா ஐஇசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்லுவாங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டினுடைய ரீப்ளேசிங் தான் இந்த பிஎஸ்ஏ. இது 3வது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆர்டர்ஸ், பிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, காவல் நிலைய ஆணைகள். இன்னொன்னு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், காவல் நிலைய நிர்வாகம். இந்த 5 வகையான சப்ஜெக்ட்ஸா நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்கள் பார்க்க போறோம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு விமன், இப்போ மென் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல 150 கொஸ்டின்ஸ் போட்டாலே கன்ஃபார்மா வேலை கிடைச்சிரும். அதே போல உமன், சரியா, உமன் பார்த்தோம் அப்படின்னா 140 கொஸ்டின்ஸ், 140 பிளஸ் போட்டாலே கண்டிப்பா அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல எக்ஸாம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. இது வந்து காவல் நிலையம். இப்போ நம்ம தீயணைப்பு துறை பக்கத்தையும் பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து தீயணைப்பு துறை. சாஸ்பார் நம்ம பண்ண மாதிரிதான் தீயணைப்பு துறை பத்தி பார்க்க போறோம். இதுல முதன்மை தேர்வு அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து காமன், எல்லாருக்குமே காமன். இது முதன்மை தேர்வு. சோ முதன்மை தேர்வு பார்க்கும்போது உங்களுக்கு 85 மார்க்ஸ் எடுப்பாங்க. 170 கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மா நீங்க கொஸ்டின் எடுக்கணும். அதுல ஈச் 0.5 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது 3 மணி நேர தேர்வு. மினிமம் மார்க் என்பது உங்களுக்கு 30 மதிப்பெண் என்பது மினிமம் மார்க். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்த மாதிரி பார்ட் ஏ என்பது காமன் தான். ஓகேவா? பார்ட் ஏ என்பது ஜிஎஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே. இதுல வரும் கொஸ்டின்ஸ். இதுலயும் உங்களுக்கு 15 மதிப்பெண் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ பார்ட் பி. ஓகேவா? சோ பார்ட் பி பத்தி பார்க்கலாம். சோ பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உளவியல், உங்களுக்கு 30 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு மொத்தம் 60 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கணும் நீங்க. 30 மார்க் 60 கொஸ்டின்ஸ். அடுத்து டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 மார்க் கேட்பாங்க. சரி, 40 மார்க் கண்டிப்பா நீ எடுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு 80 வினாக்கள் கேட்பாங்க. ஓகே, இந்த 80ல சப்ஜெக்ட் பத்தி பார்க்கலாம். சப்ஜெக்ட் 1 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி தொடர்புடைய விதிகள். சரியா? விதிகள். நெக்ஸ்ட் மற்றும் நடைமுறைகள், தீயணைப்பு நிலைய நடைமுறைகள், தமிழ்நாடு தீயணைப்புத்துறை நடைமுறைகள் நூல் மற்றும் நிர்வாகம். இந்த 4 டைப்ஸ் 4 சப்ஜெக்ட் இதுல வரும். உங்களுக்கு புரியுதா? இதுல வந்து உங்களுக்கு மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் வரும். 40 மார்க் நீங்க எடுக்கணும். சரியா? இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? சார் பிஎன்எஸ் சொல்றது கொஞ்சம் டீப் பார்க்கலாம். அதாவது இந்த பிஎன்எஸ் ஆனது என்ன? இந்த பிஎன்எஸ் மசோதா எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 25 டிசம்பர் 2023ல பார்லிமெண்ட்ல வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. ஆனா நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 17 நம்ம இந்த இயர் ஜனவரியில இருந்து தான், சாரி 7ஆம் மாசத்துல இருந்து தான், ஐ மீன் ஜூலை 1 இருந்து தான் இதை நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க பிஎன்எஸ். சரியா? ஐபிசி தூக்கிட்டு பிஎன்எஸ் 2013ல கொண்டு வந்துட்டாங்க. சரியா? பிஎன்எஸ்னா என்ன? பிஎன்எஸ் என்பது என்ன? அதாவது குற்றத்திற்கு என்ன தண்டனை அப்படின்னு பாக்குறது தான் பிஎன்எஸ். ஒரு தவறு செஞ்சிட்டோம், அந்த தவறுக்கு என்ன தண்டனை என்பதை குறிப்பதுதான் பிஎன்எஸ். இதுவே பிஎன்எஸ்எஸ்னா அந்த தண்டனை எப்படி வழங்கப்பட வேண்டும், எப்படி ஒரு கோர்ட், ஒரு ஜட்ஜ் எப்படி அதை விசாரணை பண்ணுவாங்க, ஒரு அட்வொகேட் வந்து எப்படி விசாரணை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுதான் பிஎன்எஸ். சரியா? வித்தியாசம் பாருங்க. பிஎன்எஸ்னா அவருக்கு என்ன தண்டனை,
பிஎன்எஸ்எஸ்னா அந்த தண்டனை அந்த அந்த குற்றத்திற்கான விசாரணை எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பதை சொல்வதுதான் பிஎன்எஸ்எஸ். சரியா? இதுவே பிஎன்எஸ் சாட்சியங்கள். யார் சாட்சியம், எது முதல் சாட்சியம், எது இரண்டாவது சாட்சியம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிஎன்எஸ். சரியா? சாரி, பிஎன்எஸ்ல இது வந்து பிஎஸ்ஏ. ஓகே, பிஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. பிஎஸ்ஏ, பிஎன்எஸ் வந்திருக்கு, இது பிஎஸ்ஏ. ஓகேவா? இது பிஎஸ்ஏ. ஞாபகம் வச்சுங்க. எது சாட்சியம், யார் சாட்சியம் என்பது பத்தி படிக்கிறது பிஎஸ்ஏ. ஓகேவா? அப்போ பிஎன்எஸ்னா தண்டனை குற்றத்திற்கான தண்டனை என்ன. பிஎன்எஸ்எஸ்னா அந்த தண்டனை அந்த வழக்கானது எப்படி சாட்சியங்களை வச்சு எப்படி வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்றது இது. பிஎஸ்ஏ அப்படின்னா எது சாட்சியம், யார் சாட்சியம் அப்படின்னு சொல்றது, இது சாட்சியங்களை சொல்றது. சரி, இதுதான் கான்செப்ட், இதுதான் இந்த விஷயம் படிக்கிறது. சரியா? என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய அகாடமில இருந்து, சரியா, நம்மளுடைய அகாடமில இருந்து ஃப்ரீயா தான் முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எதுக்குன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன். சரியா? டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு இலவச தேர்வு நடத்த போறாங்க. சரியா? இந்த தேர்வானது உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயான ஒரு தேர்வு தான். ஜாயின் பண்ணக்கூடிய விரும்பக்கூடிய மாணவர்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9894178022. இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம லைவ் வகுப்புல உங்களுக்கு இந்த வகுப்பு டிபார்ட்மெண்ட் கோட்டா பத்திய சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு லைவ் வகுப்புகள் நடத்துவாங்க. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ். சரியா? ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு நடத்துவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? நெக்ஸ்ட் 2025 குரூப் 4. சரியா? 2025 குரூப் 4க்கான ஒரு முன்னெடுப்பு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முடிச்சிருக்கோம், இன்னும் வந்து முடிச்சிடலாம். இதுல என்ன நடத்த போறாங்க அப்படின்னா, இந்த குரூப் 4க்கான முழு தேர்வுகள் வீக்லி ஒன்ஸ், எவ்ரி சண்டே உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு நடத்த போறாங்க. சரியா? 200 மதிப்பெண்களுக்கானது. இது ஆன்லைன் வாயிலாகவும் ஆஃப்லைன் வாயிலாகவும் நடத்த போறாங்க. சரியா? ஆன்லைனாகவும் ஆஃப்லைனாகவும் உங்களுக்கு நடத்த போறாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. இதுலயும் நீங்க ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னன்னு பண்ணணும், உங்க நேம், நீங்க எதுல ஜாயின் பண்ண போறீங்க, ஃப்ரீ டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கா இல்ல குரூப் 4 எக்ஸாமுக்கா அப்படின்னு நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களை குரூப்ல இணைச்சிருவாங்க, டெலகிராம் ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க இந்த பயிற்சியை வந்து தொடர்ச்சியா பெறலாம். சரியா? இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. சரியா? ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.